இந்த லார்ட் ஆஃப் த ஸ்ட்ரீட் எஃப்சி பத்தி நீ கொஞ்சம் பேசலாமா? என் மகன் இந்த R15 அப்புறம் அடுத்த பைக் ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னா அது எஃப்சி மட்டும் தான். அது காரணம் என்னன்னு தான் மெஸ்ஸி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். 2008 FC16 அப்படின்ற ஒரு பைக் லான்ச் பண்ணாங்க. ஏமாத்து ரேஸ் வந்துச்சுன்னா காம்படிட்டர்ஸ் எல்லாமே எப்படி அப்படி இருந்தா தானே ஜாலியா இருக்கும். ஸோ இவங்க காம்படிட்டர்ஸ் பல்சர் 150 எப்பாச்சு ஆத்தியான் எக்ஸ்டென்னு சொல்லி நிறைய பைக்ஸ் காம்படிட்டர்ஸாக வந்துச்சு. ஏன்னா அப்படி டைம் பைக்ஸ் லிஸ்டட் ஆடத்தாலும் கூட இயர்ல தான் R15 லான்ச் பண்ணிதான். அவன் எப்படி கரெக்டாக பார்த்துருந்தோமோ அதே மாதிரி கரெக்டாக பார்த்துட்டாங்க. அவனுக்கு ஒரு தனி கூட்டத்தை சேர்த்துட்டாங்க. எஃப்சி உட்பட அவங்களுக்கு ஒரு தனி கூட்டமும் சேர்ந்து 153cc R Golding 13.8 bhp power and 13.6 Newton meter for torque ஒரு நல்ல மிட் ரேஞ்ச் பவருமே கொடுத்திருந்தாங்க. 160cc கேட்டகரியில ஃபர்ஸ்ட் டைமா டிஜிட்டல் டிஸ்பிளேயும் கொடுத்தாங்க. ஆர்டினரி பெரிய ரியர் டயர் அண்ட் பெரிய சஸ்பென்ஷனுமே கொடுத்தாங்க. நல்ல சீட் கம்ஃபர்டபிலிட்டி அண்ட் இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் நல்லாவே கொடுத்திருந்தாங்க. ஒரு இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் பற்றி சொல்லியா தரணுமா? அதுக்கப்புறம் கொஞ்சம் இயர்ஸ்ல அது ஏற்ற மாதிரி கலர் மட்டும் மாற்றி மாற்றி கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் 2014 வெர்ஷன் 2 லான்ச் பண்ணாங்க. சிசி கம்மி பண்ணி 160 கேட்டகரியில் 150 கேட்டகரி கொடுத்தாங்க. 149cc 13.2 bhp power and 12.8 Newton meter டாப் கொடுத்தாங்க. அந்த லைட்டா லுக்ஸ்மே மாத்தி வச்சிருந்தாங்க. 2019 வெர்ஷன் 3 லான்ச் பண்ணாங்க. டிசைன் ஃபுல்லா மாத்திட்டாங்க. அந்த சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் கொடுத்தாங்க. அந்த சேம் இன்ஜினோட லான்ச் பண்ணாங்க. அந்த நிறைய பேருக்கு ப்ளூ பிடிக்கும் செஞ்சது. சேம் இயர் 2019 எண்ட்ல BS6 வர ஆரம்பிச்சது. அதுக்கேற்ற மாதிரி பெரிய டிஃபரன்ஸ் ஆயிடுச்சு. கொடுக்காம டியூல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்தாங்க. ஆனா பவர் ட்ராப் பண்ணிட்டா 13.2 bhp 12.4 bhp மாத்திட்டாங்க. டார்க் லைட்டா மாத்தினாங்க. 12.8ல இருந்த டார்க் 13.6 லைட்டா ஏத்தனாங்க. அதுக்கப்புறம் ஜெனரேஷன் ஏற்ற மாதிரி வெர்ஷன் 4 வந்துச்சு. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இப்போ ஒன்று கொடுத்துருந்தாங்க. இப்போ எஸ்ல ஹைப்ரிட்னு ஒன்று விட்டுட்டாங்க. ஃபைனலி ஒன்று பிடிச்சவங்க மகன் பிளாக்ல ஆட்டு கொடுத்துருவோம்.